சேனலோட சப்ஸ்கிரைபர்ன்றதுனால தான் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்களா, கொண்டாட மாட்டீங்களா அது எனக்கு தெரியல. நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடினா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க கொண்டாடுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நல்லா சந்தோஷமா கொண்டாடுவேங்க. காலைல எழுந்து நல்லா குளிச்சுட்டு, புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா எங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. மூக்க படிக்க சாப்பிட்டுட்டு பட்டாசை கையில் எடுத்து வெடின்னு வெடிப்பாங்க. ஒரு மதிய டைமில் ஈவினிங் டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பேன், பேசுவேன். நாங்கள் வந்து மனம் விட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த டேவை வந்து அந்த மெமரிஸை வந்து ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுவோம். நைட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற பட்டாசெல்லாம் வச்சு கொளுத்திட்டு அந்த தீபாவளி ஒரு ஃபுல் பேக்காக கம்ப்ளீட் பண்ணி நான் முடிப்பேன். இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்ன ஜோதிட நலன் 7 கழுத வயசான மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த தீபாவளியை இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மையிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாங்க நமக்கு சந்தோஷம். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சந்தோஷம் இருக்கா? தீபாவளினால இப்போலாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பட் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்கள் எல்லாரும் அந்த சந்தோஷத்தை ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் வந்து அதை ஆன் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. நாளைக்கு சந்தோஷங்கள்லாம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கு. நமக்கு எப்போ தேவை அதை ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம்.